What is this? இது எப்படி ஆச்சு? இப்படி எல்லாம் போனா கண்டிப்பா கன்சைன்மென்ட் ரிஜெக்ட் ஆயிடும். எல்லா பாக்ஸையும் போய் செக் பண்ணுங்க. ஓகே போங்க. சரிங்க மேடம். என்னாச்சு? எல்லாம் செக் பண்ணீங்களா? மேடம் சாரி மேடம், இங்க ஒரு சில பாக்ஸ் தவிர மத்த எல்லா பாக்ஸும் டேமேஜ் ஆயிருக்கு மேடம். What are you saying damage? யாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரும்? This is the limit. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு மாமா. நீங்க இல்லாத நேரத்துல இதெல்லாம் என்னால பண்ண முடியும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மாமா. எல்லாம் நீங்க கொடுத்த தைரியம் தான். மாமா ஒரு நிமிஷம், அம்மா தான் ஃபோன் பண்றாங்க, பேசிட்டு கூப்பிடுறேன். அம்மா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னம்மா சொல்றீங்க? என்னமோ ஆர்டர் முடிச்சாச்சுன்னு பெருசா எனக்கு ஃபோன் பண்ணியே, இதுதான் நீ ஆர்டர் முடிச்ச லட்சணமா? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இதோ நான் இப்ப அங்க வரேம்மா. வேண்டாம், நீ இங்க வர வேண்டாம். பேக்கிங்க ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா உள்ள எல்லா பீசஸும் டேமேஜ்டா இருக்கு. எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. பாக்ஸ் எடுக்கும் போது எல்லாம் சரியா தான் இருந்தது. இதோ வரேம்மா நான். நான் தான் உன்னை வர வேண்டாம்னு சொல்றேன்ல. உன்னை பார்த்தா எனக்கு கோபம் இன்னும் அதிகமா தான் வரும். அங்கேயே இருந்து தொலை. நீ சொன்னதை நம்பி நான் வந்து இந்த பாக்ஸஸ் எல்லாம் செக் பண்ணாம இருந்திருந்தா அப்படியே நீங்க இதை கனடாக்கு அனுப்பியிருப்பீங்க. போன வேகத்துல இது அப்படியே ரிட்டர்ன் ஆயிருக்கும். என் மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்திருக்கும். போச்சு, எல்லாமே போச்சு. உன்னை நம்பினதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஒரு வாரம் ஒர்க்கர்ஸோட உழைப்பு பணம் எல்லாமே போச்சு. அது மட்டும் இல்ல, பிசினஸ்ல இருந்து நான் இத்தனை நாள் கட்டி காப்பாத்தின நல்ல பேரு போச்சு. எல்லாம் ஒன்னால. எங்கேயோ எப்படியோ தப்பு நடந்து போச்சு. ஆனா எப்படி நடந்ததுன்னு தெரியல. நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன். எனக்கு ஒரு 4 மணி நேரம் டைம் கொடுங்கம்மா. ஏய், என்ன விளையாடுறியா? இன்னைக்கு சரக்கெல்லாம் அனுப்புனாதானே சொன்ன டேட்ல நாம அங்க கனடால டெலிவரி பண்ண முடியும். இந்த பண்டில் எல்லாம் எப்போ பிரிச்சு எப்போ கணக்கெடுத்து எல்லா டேமேஜஸையும் சரி பண்ணி எப்போ அனுப்ப முடியும்? கண்டிப்பா முடியுமா. எனக்கு ஒரு 4 மணி நேரம் டைம் கொடுங்க, அது போதும். நான் எப்படியோ சரி பண்ணி சரக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்றேன். இத பார், மறுபடியும் மறுபடியும் முடியும்னு சொல்லி என் கோவத்தை இன்னும் தூண்டாத. ஏற்கனவே நீ முடியும்னு சொன்னதை நம்பினதுக்கு நல்ல பாடம் கத்துக்கிட்டேனா. நீ சொன்னது எதுவுமே நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓம் பேச்சை கேட்டு இந்த ஆர்டரை ஒத்துக்கிட்டது என்னோட தப்புதான், ஏன் தப்புதான். அம்மா, ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம்லாம் இருக்கட்டும். நான் சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் நீங்க சொன்னபடியே செஞ்சு முடிச்சிட்டோம் மேடம். வெரி குட். எப்படியும் போன குட்ஸ் ரிட்டர்ன் ஆகும். அதோட அகிலாண்டேஸ்வரியோட மானம் மரியாதை கப்பல் ஏறும். கூட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ரிட்டர்ன் ஆகாது மேடம். ரிட்டர்ன் ஆகாதா? என்ன சொல்ற நீ? பேக் பண்ண பண்டல்ல ஊசி மூலமா ரேண்டமா ஓட்ட போட்டா டேமேஜை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கனடாவுக்கு போன சரக்கு ரிட்டர்ன் ஆகும்னு நீங்க பிளான் போட்டீங்க. நாங்களும் அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனா காலையில என்ன நடந்ததுன்னா, கண்டிப்பா முடியுமா. எனக்கு ஒரு 4 மணி நேரம் டைம் கொடுங்க, அது போதும். நான் எப்படியோ சரி பண்ணி சரக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்றேன். மறுபடியும் மறுபடியும் முடியும்னு சொல்லி என் கோவத்தை இன்னும் தூண்டாத.
ஏற்கனவே நீ முடியும்னு சொன்னதை நம்பினதுக்கு நல்ல பாடம் கத்துக்கிட்டேனா? அகிலாண்டேஸ்வரி உஷாரா தான் இருக்கா. எப்படி இருந்தாலும் 4 மணி நேரத்துல சரி பண்ண முடியாது. கண்டிப்பா முடியாது மேடம். அப்புறம் எந்த தைரியத்துல பார்வதி அகிலாண்டேஸ்வரி கிட்ட 4 மணி நேரம் டைம் கேட்டிருக்கா? தெரியல மேடம். நீங்க ரேண்டமா தானே ஓட்ட போட்டிருக்கீங்க. ஆமா மேடம். அப்புறம் ஒவ்வொரு பேக்கிங்கையும் ஓபன் பண்ணி எந்தெந்த பீஸ்ல டேமேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கவே 4 மணி நேரம் போதாதே. இதுல இந்த பார்வதி 4 மணி நேரத்துல இந்த டேமேஜ் எப்படி சரி பண்ணுவா? அதான் மேடம் எங்களுக்கும் ஒன்றும் புரியல. எதுக்கும் என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு தகவல் சொல்லுங்க. ஓகே மேடம். எப்படியும் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆர்டர் முடிச்சு கொடுக்கலன்னு அகிலாண்டேஸ்வரோட மானம் போக போகுது. கனடாக்காரன் கோர்ட்ல கேஸ போட்டு அகிலாண்டேஸ்வரிய கூண்ல ஏத்த போறான். பார்வதி அகிலாண்டேஸ்வரியோட கோபத்துக்கு ஆளாகி வீட்டை விட்டு வெளியில போக போறா. ஒரே கல்லுல 2 மாங்காய். கனடா ஆர்டர் முடிக்க முடியும்னு பார்வதி ஒத்துக்கிட்டப்போ எனக்கு கூட பயமா தான் இருந்துச்சு. இப்போ சொன்ன மாதிரி ஆர்டர் முடிச்சதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாப்பா, எனக்கு என்னமோ பார்வதி அம்மாவையே பிசினஸ்ல பீட் பண்ணிடுவாங்க போல இருக்கு. பார்வதிக்குள்ள இவ்ளோ டேலண்ட் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஐசு. சித்தி, நீங்க சொன்ன மாதிரி ஆர்டர் முடிக்க முடியலன்னா பார்வதிய குட்வில் அம்பாசிடர் பதவியை ராஜினாமா பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. இப்ப பார்வதி சொன்ன மாதிரியே ஆர்டர் முடிச்சாச்சு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அம்மாவும் இப்ப கம்பெனிக்கு போயிருக்காங்க. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன சித்தி பதிலே காணோம்? அகிலா, ஓ, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? பார்வதி சொன்னபடி ஆர்டர் முடிச்சிட்டார்ல? ஆர்டரை முடிச்சிட்டா, ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அம்மா, என்ன சொல்றீங்க? பார்வதி சொன்ன மாதிரி ஆர்டரை முடிச்சிட்டாளேன்னு நினைச்சு நானும் சந்தோஷமா கம்பெனிக்கு போய் பார்த்தேன். சரி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத அகிலா. அதான் பார்வதி 4 மணி நேரம் டைம் கேட்டிருக்கால, அதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. என்ன மாமா பேசுறீங்க நீங்க? அக்கா சொல்றத பார்த்தா ரேண்டமா எல்லா சட்டையிலயும் ஓட்ட விழுந்திருக்கும் போல இருக்கு. 70,000 சட்டையில எந்த சட்டையில ஓட்ட விழுந்திருக்குன்னு செக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கே 4 மணி நேரம் பத்தாது. இதுல ஓட்ட விழுந்த சட்டையெல்லாம் சரி பண்றதுக்கு 4 மணி நேரம் போதுமா? சித்தி, ஒரு வாரத்துல 70,000 பீஸ் ரெடி பண்ண முடியாதுன்னு நம்ம எல்லாருமே தான் சொன்னோம். ஆனா பார்வதி முடியும்னு சொல்லி இப்ப முடிச்சு காட்டலையா? அந்த மாதிரி 4 மணி நேரத்துல ஏதாவது செஞ்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. ஆமா ஆண்டி, பார்வதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ கண்டிப்பா சரி பண்ணிடுவா. நீங்க அப்செட் ஆகாம இருங்க. நானும் நம்பிதான் ஆர்டரை முடிச்சு கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டு அந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டேன். ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சே. ஆகாம நீ வேணா ஏஜென்ட் கிட்ட பேசி ஒரு நாள் டைம் கேட்டு பாரு அகிலா. நோ வே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒத்துக்கிட்ட மாதிரி ஆர்டரை அனுப்பாம போனா இனிமே நமக்கு ஃபாரின் கான்ட்ராக்ட் எதுவுமே கிடைக்காது. சமையல்காரி எல்லாம் குட்வில் அம்பாசிடரா மாத்தினா இந்த நிலைமையில தான் வந்து முடியும். ஏங்கா, ஆர்டர் அனுப்ப முடியாம போச்சுன்னா உங்க மான மரியாதை தானக்கா போகும். அவள சும்மா விடக்கூடாதுக்கா. வனஜா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா?
அவ 4 மணி நேரம் டைம் கேட்டிருக்கா. என்ன பண்றான்னு வெயிட் பண்ணி பாப்போம். ஒன்னும் பண்ண மாட்டான். என்ன சொல்ற பார்வதி? இது எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சுன்னு தெரியல மாமா. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. அம்மா வேற என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா கிட்ட வேற 4 மணி நேரம் டைம் கேட்டிருக்கேன். அதுக்குள்ள எப்படி இதெல்லாம் சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல மாமா. முதல்ல நீ அழறத நிறுத்து. அழறதால எந்த பிரச்சனையும் தீராது. கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சே மாமா. நான் இப்ப என்ன பண்றது? இத்தனை பேர் உழைப்பும் வேஸ்ட் ஆயிடுச்சே. போன தடவை நீ என்கிட்ட பேசும்போது எவ்வளவு நம்பிக்கையோட பேசின. அப்போ உன்னை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அந்த பார்வதி தான் எனக்கு வேணும். பிரச்சனையை பார்த்து மிரண்டு போய் நின்னா அதுக்கான தீர்வு கண்ணுக்கு தெரியாது. உன்னாலையும் இந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். தனியாக உட்காந்து கொஞ்ச நேரம் யோசி, ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை என்கிட்ட சொல்லு. நானும் யோசிச்சு பார்க்குறேன். இங்கேருந்து என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை உனக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். சரிங்க மாமா, நான் யோசிக்கிறேன். அக்கா, பார்வதிக்கு கொடுத்த 4 மணி நேரம் முடிய போகுது. இது வரைக்கும் அவளை வர காணுமே. அவ என்ன திரும்பி வருவாளா, இல்ல அப்படியே எதுவும் முடியலன்னு ஊரை விட்டு ஓடி போயிடுவாளா? பனஜா, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கியா? முடியாது மாமா, மன்னிச்சிருங்க. அக்காவோட மான மரியாதையெல்லாம் உள்ளூர்ல மட்டும் இல்ல, வெளிநாட்டிலயும் பறக்க போகுது. அதை பார்த்துட்டு உங்களை மாதிரி என்னாலயும் சும்மா இருக்க முடியாது. அக்கா, அவ உங்க மான மரியாதையெல்லாம் போக்கணும்னு பிளான் பண்ணி தான் இந்த வேலையை பண்ணிருக்கா. அவளை சும்மா விடக்கூடாதுக்கா. சித்தி, என்னமோ சொன்னீங்க? ஓ, பார்வதி வந்தாச்சு பாருங்க. வந்து பார்வதி வந்து என்ன செய்ய போறா? பெருங்கையா தானே வந்திருக்கா. சொன்ன வேலை முடிஞ்சுதா இல்லையான்னு இன்னும் தெரியலையே. அதுக்குள்ள வரவேற்பு படலம் வேற இவளுக்கு, பெருசா சாதிச்ச மாதிரி. என்னடி, நீ கேட்ட 4 மணி நேரம் தான் முடிஞ்சு போச்சே. எல்லாத்தையும் சரி பண்ணி அனுப்பிட்டியா? இவ இப்படி எதுவும் பேசாம அமைதியா நிக்கும் போதே தெரியலையாக்கா எதுவுமே செய்யலன்னு. ஆமா, நீ எத்தனை நாளா அக்கா மானத்தை இப்படி கப்பல் ஏத்தி அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்த? என்னடி இவ்ளோ கேக்குறல்ல, வாயை திறந்துதான் பேச. நீ எப்படி பேசுவ? நீதான் அழுத்தக்காரியாச்சே. பேசாம இருந்து எல்லா காரியத்தையும் நீ சாதிச்சுப்பியே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ குட்வில் அம்பாசிடரா இருந்து சாதிச்சதெல்லாம் போதும். ஒத்துக்கிட்ட மாதிரி நீ அந்த பதவிக்கு தகுதியானவ இல்லைன்னு சொல்லிட்டு ராஜினாமா லெட்டர்ல கையெழுத்து போட்டுட்டு கிளம்புடி. மித்ரா, அந்த ராஜினாமா லெட்டர் எடு. இந்தாங்க ஆண்டி. கையெழுத்து போடு.
சைன் பண்ணிட்டு ஓடுறி சிங்க பெண்ணு. இதோட ஓடி கனடால இருந்து தான் ஃபோன் பண்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சொன்னபடி ஆர்டரை முடிச்சு கொடுக்கலன்னு இப்ப அவங்க என் மேல கேஸ் போட போறேன்னு சொல்ல போறாங்க. இனிமே என்னால ஒரு ஃபாரின் ஆர்டரை கூட எடுக்க முடியாது. ஒரே ஜாலிதான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஆமா ஆமா. ஹலோ. Can I speak to Mrs. Akilandeshwari? எஸ், அகிலாண்டேஸ்வரி ஸ்பீக்கிங். What is this? கனடாக்கார போன்ல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறான் போல இருக்கு. அகிலா வாயடைச்சு போய் திக்கிறா. இதெல்லாம் பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூவா? பார்வதி, அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கிழிச்சு போடு. கிழிச்சு போடு. ஐயோ, போன்ல யாருன்னு பாரு. கஜேந்திரன் சார். பேசு. சொல்லுங்க சார். பார்வதி, உன் நம்பிக்கை பழிச்சிருச்சுமா. கடைசி நேரத்துல நீ யோசிச்சு யோசிச்சு பண்ணது வீண் போகலம்மா. நீ அனுப்பிச்ச சாம்பிள் அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. இப்ப என்ன மாஞ்சி மாஞ்சி போன் பேசுறா இவ? ஓம் பிளான் படி சரக்கோட நம்ம ஆட்கள் டிராவல் ஆகிட்டு இருக்காங்க. நீ எங்க இருக்கம்மா? அம்மா முன்னாடி தான் இருக்கேன். இந்த விஷயத்தை அம்மாட்ட சொல்லிடுமா. சரி, அப்புறம் பேசுறேன் சார். சரிம்மா. என்ன நடந்துச்சு? இதெல்லாம் எப்படி சரி பண்ண? ஆர்டர் எல்லாம் சரி பண்ணிட்டாளா? உங்ககிட்ட சொன்ன 4 மணி நேரத்துல என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஓட்ட விழுந்த இடத்துல சின்னதா ஒரு செம்பருத்தி பூவை எம்ப்ராய்டிங் பண்ணி கனடாக்கு ஒரு சாம்பிள மெயில் பண்ண சொன்னேன். அங்கிருந்து ஓகேன்னு சொல்லி மெயில் வந்ததும் நாம அனுப்புற சரக்கு கூட நம்ம ஆட்கள் 4 பேரு டிராவல் பண்ணிக்கிட்டே ஓட்ட இருக்கிற எல்லா பீஸ்லயும் செம்பருத்தி பூவை எம்ப்ராய்டிங் பண்ணிக்கிட்டே போக சொல்லியிருந்தேன். சரக்கு போய் சேரும்போது வேலை முடிஞ்சிருக்கும். டேமேஜ் பீஸே இருக்காது. எல்லா ஏற்பாட்டையும் பண்ண சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். என்ன நடந்தது ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். இப்பதான் கஜேந்திரன் என்ன ஃபோன் பண்ணி ஓகே ஆன விவரத்தை சொன்னாரு. உனக்கு கனடாவில இருந்து போன் வந்துச்சு அகிலா? என்ன சொன்னாங்க? செம்பருத்தி பூ போட்ட டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அவங்க சொன்ன டிசைனை விட இதுதான் பிரமாதமா இருக்குன்னு பாராட்டினாங்க.